வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தடை செய்யப்பட்ட குட்காவை சட்டப்பேரவையில் கொண்டு வந்தது தொடர்பாக திமுக எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் அனுப்பிய நோட்டீஸ் ரத்து. அடிப்படை தவறுகள் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. குட்கா விவகாரம் தொடர்பாக திமுக எம்எல்ஏக்களுக்கு புதிய நோட்டீஸ் அனுப்பலாம். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சாஹி தலைமையிலான அமர்வு கருத்து. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்து இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு அளிக்கப்பட்டது போல் தனித் தேர்வர்களுக்கு தேர்ச்சி அளிக்க முடியாது. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி விடைத்தாள் முறைகேடு. மேலும் 48 விடைத்தாளில் மோசடி செய்தது அம்பலம். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் நாஞ்சில் முருகேசன் ஜாமீன் மனு தள்ளுபடி. போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் நீதிபதி கருத்து. சென்னையில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. கோடம்பாக்கம் மண்டலத்தில் 1531 பேருக்கு சிகிச்சை. இந்தியாவில் ஒரே நாளில் 50,975 பேருக்கு கொரோனா. நோய் தொற்று 31,67,000 தாண்டியது. நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிக்கை. ட்விட்டரில் மாணவர்களின் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங். காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் 2 மணி நேரம் கடைகளை அடைத்து போராட்டம். ஈரோட்டில் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. புதுச்சேரியில் இன்று தளர்வுகளற்ற ஊரடங்கு. விதிமுறைகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. தங்கத்தின் விலையில் தொடர்ந்து சரிவு. சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 39,584 ரூபாய்க்கு விற்பனை. அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்குவதற்கு கண்டனம். பொது போக்குவரத்தை உடனடியாக தொடங்க வலியுறுத்தல். விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து செல்ல அனுமதிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய உச்ச நீதிமன்றம் மறுப்பு. அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறதா தேமுதிக? தனித்து போட்டியிட விரும்புவதாக பிரேமலதா பேட்டி. தேசத்திற்கும் தேசியத்திற்கும் எதிரான கட்சி. திமுகவை நேரடியாக வறுத்தெடுத்த பாஜக தேசிய தலைவர் நட்டா. ஜோ பிடன் அதிபரானால் அமெரிக்காவை சீனா கைப்பற்றும். அதிபர் டிரம்ப் விமர்சனம். வடகொரிய அதிபரின் சில அதிகாரங்கள் அவரது சகோதரியிடம் ஒப்படைப்பு. கிம் ஜாங் உன் உயிரிழந்திருக்க வாய்ப்புள்ளதாக தகவல். தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 6 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வானிலை மையம் தகவல்.
அமெரிக்க அரசுக்கு எதிராக வழக்கு தொடர முடிவு. நீதிமன்றத்தில் டிக்டாக் நிறுவனம் மனு தாக்கல். இனி விரிவான செய்திகள். சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் திமுக எம்எல்ஏக்களுக்கு அனுப்பப்பட்ட உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழகத்தில் தடையை மீறி குட்கா விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய திமுக உறுப்பினர்கள் கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் குட்கா பொருட்களை கொண்டு வந்து சபாநாயகரிடம் காட்டினர். தடை செய்யப்பட்ட பொருட்களை பேரவைக்குள் கொண்டு வந்தது தொடர்பாக திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கில் நோட்டீஸுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை நீக்க கோரி பேரவைச் செயலாளர் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை தலைமை நீதிபதி ஏ.பி. சாஹி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்குகளில் தலைமை நீதிபதி ஏ.பி. சாஹி அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. குட்காவை சட்டப்பேரவைக்கு கொண்டு வந்ததாக 21 திமுக எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்யப்படுவதாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பியதில் சில அடிப்படை தவறுகள் உள்ளதால் மீண்டும் உரிமை மீறல் நோட்டீஸ் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு சட்டப்பேரவை உரிமைக்குழு புதிய நோட்டீஸ் அனுப்பலாம் என்றும், புதிதாக அனுப்பப்படும் நோட்டீஸுக்கு மனுதாரர்கள் ஆஜராகி தங்கள் வாதங்களை முன் வைக்கலாம் எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடமிருந்து இதுவரை 21 கோடியே 44 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் இதுவரை 9,90,574 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 8,95,690 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6,92,957 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 21 கோடியே 44,93,953 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 60,975 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 848 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு தளர்வுகளுடன் பொது முடக்கம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் உயிரிழப்பும் நாள்தோறும் உயர்ந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 60,975 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனா மொத்த பாதிப்பு 31,67,324 அதிகரித்துள்ளது. இதில் 24,04,585 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 848 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 58,390 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளை ஒத்திவைக்க வலியுறுத்தி போஸ்ட்பான் ஜேஇஇ நீட் என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்டாகி வருகிறது. கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட ஜேஇஇ தேர்வு வரும் 1ஆம் தேதியும் நீட் தேர்வு வரும் 13ஆம் தேதியும் நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. இதற்கு மாணவர்கள், அரசியல் தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கொரோனா தொற்று, வெள்ளம், ஊரடங்கு என பல்வேறு இன்னல்களில் இருந்து மீளாத நிலையில் பொது போக்குவரத்து இன்னும் தொடங்காததால் தனியார் வாகனங்கள் மூலம் தேர்வு மையங்களுக்கு வருவது அனைவருக்கும் சாத்தியம் இல்லை என மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ட்விட்டரில் போஸ்ட்பான் ஜேஇஇ நீட் என்ற ஹேஷ்டேக்கில் தேர்வை தற்போது நடத்துவதால் தங்களுக்கு ஏற்படும் சிரமம் குறித்து மாணவர்கள் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர். சுமார் 23 லட்சம் ட்வீட்கள் பதிவிடப்பட்டு இந்த ஹேஷ்டேக் தேசிய அளவில் ட்ரெண்டானது. இதேபோன்றும் நீட், ஜேஇஇ தேர்வுகளை ரத்து செய்ய பிரதமரிடம் கோரிக்கை வைத்து மோடிஜி போஸ்ட்பான் ஜேஇஇ நீட் என்ற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டானது. புதுச்சேரியில் இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதால் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதுடன் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன.
புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என மாநில அரசு அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த வாரமும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதால் பால் மற்றும் மருந்தகங்களை தவிர்த்து மற்ற அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், வங்கிகள் ஆகியவையும் இயங்கவில்லை. இதனால் நகரின் பிரதான சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடியது. கொரோனாவால் உயிரிழந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று 2 மணி நேரம் கடைகளை அடைத்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனாவால் உயிரிழந்த டாஸ்மாக் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடாக 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், மதுபான கடைகள் திறப்பு நேரத்தை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் ஊழியர்கள் 10 மணி முதல் 12 மணி வரை 2 மணி நேரம் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகர் பகுதியில் சில கடைகளும், புறநகர் பகுதிகளில் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. டாஸ்மாக் பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஈரோடு சம்பத் நகரில் டாஸ்மாக் கடை முன்பாக சுரேஷ் என்ற ஊழியர் தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சுரேஷ் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்பகோணத்தில் உள்ள 28 டாஸ்மாக் மதுபான கடைகள் இன்று காலை 2 மணி நேரம் அடைக்கப்பட்டன. கும்பகோணம் காமராஜர் சாலையில் உள்ள மதுக்கடை முன்பு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 39,584 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில தினங்களாக கணிசமாக குறைந்து வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 4,948 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 360 ரூபாய் சரிந்து 39,584 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் சவரன் 41,584 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 72 ரூபாய்க்கும் 1 கிலோ 72,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கத்தில் 1,531 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மாநகராட்சி வெளியிட்டுள்ள தகவலின்படி சென்னையில் 1,26,677 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 13,255 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 1,10,819 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 2,603 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கம் மண்டலத்தில் 1,531 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்ணா நகர் மண்டலத்தில் 1,528 பேருக்கும், அம்பத்தூரில் 1,360 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அடையாற்றில் 1,230 பேருக்கும், வளசர்வாக்கத்தில் 1,186 பேரும், திருவிக நகரில் 976 பேரும் சிகிச்சை பெறுகின்றனர். ராயபுரத்தில் 856 பேருக்கும், தேனாம்பேட்டையில் 839 பேருக்கும், தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 741 பேருக்கும், ஆலந்தூர் மண்டலத்தில் 599 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாதவரத்தில் 575 பேரும், பெருங்குடியில் 571 பேரும், சோழிங்கநல்லூரில் 535 பேரும், திருவொற்றியூரில் 257 பேரும், மணலியில் 144 பேரும் கொரோனா பாதிப்பில் இருந்து மீள சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பள்ளிகளில் பயிலாமல் நேரடியாக 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத ஹால் டிக்கெட் பெற்றிருந்த தனித் தேர்வர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க கோரி கோவையைச் சேர்ந்த வருண்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MM சுந்தரேஷ், R ஹேமலதா ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தனித் தேர்வர்களுக்கான தேர்வு செப்டம்பர் இறுதியில்
தேதியில் நடைபெறவுள்ளதாகவும் தேர்வு முடிவுகள் அக்டோபர் முதல் 2 வாரங்களில் வந்துவிடும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்றும் அரசு தெரிவித்தது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு, அரையாண்டு வருகை பதிவு அடிப்படையில் தேர்ச்சி அறிவிக்கப்பட்டுள்ளதை போன்று தனி தேர்வர்களுக்கு வழங்க முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 20 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வடக்கு வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் நாளை வரை வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கொரோனா பரவலை தடுக்க விதிக்கப்பட்ட ஊரடங்கினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தனியார் பள்ளிகளில் கட்டணம் செலுத்த முடியாததால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தருமபுரியில் உள்ள ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு சுமார் 3300 மாணவர்கள் பயின்று வந்தனர். நடப்பாண்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு ஆன்லைன் மாணவர் சேர்க்கை தொடங்கிய முதல் நாளே 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளியில் சேர்ந்துள்ளனர். ஏற்கனவே தனியார் பள்ளியில் குழந்தைகளை படிக்க வைத்திருந்த பலர் நடப்பு ஆண்டில் கல்வி கட்டணம் செலுத்த முடியாததால் அரசு பள்ளிகளை நோக்கி வரத் தொடங்கியுள்ளனர். தூத்துக்குடி அருகே விளைநிலங்களில் எரிவாயு குழாய் அமைக்கும் பணிகளை ஐஓசி மீண்டும் தொடங்கியதை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அருகே உள்ள அத்தி மரப்பட்டி, குளையன் கரிசல் போன்ற இடங்களில் விளைநிலங்களில் எரிவாயு குழாய் அமைக்கும் பணியை ஐஓசி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தற்காலிகமாக பணி நிறுத்தப்பட்டது. ஆனால் மீண்டும் குழாய் பதிக்கும் பணியை ஐஓசி நிறுவனம் தொடங்கியதால் கோபமடைந்த விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பயிர்களையும் அழித்து எரிவாயு குழாய் பதித்து வருகிறது. இது எந்த வகையில் நியாயம்? விவசாயத்தை அழித்துவிட்டு எரிவாயு குழாயை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை. விவசாய முதல்வர் என்று சொல்லுகின்ற இந்த மாவட்டத்திற்கு வர இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து இந்த நேரத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். இது என்ன நியாயம்? ஸ்டெர்லைட்டில் எப்படி 13 உயிர்களை நீங்கள் காவு வாங்கி அது மூடப்பட்டதோ அதேபோல் இந்த எரிவாயு பதிப்பதும் உயிர் காவு வாங்கி தான் நிறுத்தப்படும் என்று சொன்னால் அதற்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த மாநில அரசும் மத்திய அரசும் அதற்கு உறுதியாக பதில் சொல்லியாக வேண்டும். காவல்துறையினர் எங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். எங்களை தடுத்து நீங்கள் உங்கள் வயலுக்கு போகக்கூடாது என்று சொல்கிறார்கள். நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்கள் வயலில் நீங்கள் ஏன் வேலை செய்கிறீங்க? அதை கேட்குறதுக்கு யாருக்குமே எந்த அதிகாரிக்கும் துணிச்சல் இல்லையா, இல்லை அதிகாரம் இல்லையா, அல்லது மாவட்ட நிர்வாகத்தை விட ஐஓசி நிறுவனம் அதிக வானாளாவிய அதிகாரம் பெற்றதா? இதற்கு எங்களுக்கு விடை தெரியும் வரை அவர்கள் பணி எங்கள் இடத்தில் அனுமதி இல்லாமல் இறங்கி நாசப்படுத்தியதை சரி செய்து அந்த குழாயை அப்புறப்படுத்தும் வரை நாங்கள் இதிலிருந்து அப்புறப்படுத்த மாட்டோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடப்பதாகவும் சாராய வியாபாரிகளிடம் மாமூல் வாங்கிக் கொண்டு போலீசார் கண்டு கொள்வதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு லாரி டியூப்கள் மூலம் கடத்தி வரப்பட்டு ஆத்தூர், கெங்கவள்ளி, தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வீரகனூர் குடியிருப்பு பகுதிகளில் பெண்கள் சட்டவிரோதமாக சாராய பாக்கெட்டுகளை விற்பனை செய்யும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்து வீரகனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தால் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதோடு தகவல் தெரிவிப்பவர்களை பற்றி சாராய வியாபாரிகளிடமே சொல்லி கொலை மிரட்டல் விடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
சாராயம் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் வாங்கி குடிச்சு பல குடும்பங்கள் சீரழியுது. இது சம்பந்தமா நாங்க பல முறை காவல் நிலையத்துக்கு நாங்க தகவல் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்றோம், போனே போக மாட்டேது லேண்ட்லைன் நம்பருக்கு. தினேஷ்குமார் எஸ்ஐக்கு கால் பண்ணா அவர் காலை எடுக்க மாட்டாரு. நேற்று ஈவினிங் கூட நான் 3 தடவை கால் பண்றேன். சாராய விற்பனை படுஜோரா போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி போய் பிடிங்க அப்படின்னு சொல்றேன். அவர் போன் அதுக்காக கால் பண்றேன், அவர் போன் அட்டன் பண்ணவே இல்லை. இதனால பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்குது. ஒரு முதல்வர் மாவட்டத்துல இவ்வளவு கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் அருகே கனரக வாகனங்கள் அதிகம் செல்வதால் மீனவர் குடியிருப்புகளில் அதிர்வுகள் ஏற்பட்டு வீட்டின் சுவர்கள் சேதமடைந்துள்ளதால் சாலைகளை சீரமைக்க கோரி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தின் மறுமுகமாக இறையும் மண் துறை மீனவ கிராமத்தில் மீன் இறங்குதளம் அரசால் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகள் முடிவடையும் முன்னரே மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் மீன் இறங்குதளத்திற்கு செல்வதற்கான முதன்மை சாலையை அமைக்காமல் மக்கள் பயன்பாட்டில் உள்ள மண் சாலை போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இச்சாலை வழியாக கனரக வாகனங்கள் செல்வதால் மீனவர் குடியிருப்புகளில் அதிர்வுகள் ஏற்பட்டு வீட்டின் சுவர்கள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் மீன்பிடி இறங்குதளத்திற்கு தாமிரபரணி ஆற்றின் கரையை வலுப்படுத்தி சாலை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த துறைமுகத்தின் ஒரு பகுதியான இறைமந்துறை மீன் இறங்கு தளத்தில் அடிப்படை வசதிகள் கூட செய்யாமல், அந்த இறங்கு தளத்திற்கான சாலை வசதி கூட செய்யாமல் அந்த தளத்தில் தற்போது வணிகங்கள் நடந்து வருகிறது. இந்த வணிகங்கள் நடந்து வருவதால் உள்ளூரில் இந்த கிராமத்தில் இருக்கின்ற இந்த ஒத்தை வழி சாலையை இந்த கனரக வாகனங்கள் பயன்படுத்துவதால் இந்த பகுதியில் இருக்கும் வீடுகளின் அந்த கனரக வாகனங்கள் செல்லும் போது ஏற்படுகின்ற அதிர்வினால் அந்த வீடுகள் எல்லாம் அங்கங்கேயாக விரிசல் ஏற்பட்டு பல வீடுகள் இடிந்து விட்டன, இன்னும் இடியும் நிலையிலும் உள்ளன. இதற்காக அரசு எந்த திட்டத்தையும் இதுவரை தங்கள் கையில் இல்லை என்பது பலதரப்பட்ட பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு தெரிகிறது. அதனால் அனைத்து அரசு அதிகாரிகளிடம் முறையிட்ட பின்பும் இதற்கான ஒரு முடிவு எட்டப்படாததனால் நாங்கள் இன்றைக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜியா பிளஸ் செய்தி சேனலை.